சென்னை முதல் பாண்டிச்சேரி செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள பரமக்கேணி என்ற கிராமத்துல ஒரு வீட்டுல பெண்மணி ஒருத்தவங்க எப்பவும் போல காலையில எழுந்து வாசலை தெளிக்க போயிருந்திருக்காங்க. வாசலை தெளிச்சு விட்டு கூட்டுற சமயத்துல கொஞ்சம் தள்ளி பாம்பு சட்டை ஒண்ணு கிடந்திருக்குங்க. அதை பார்த்தவங்க நம்ம வீட்டு முன்னாடி என்ன பாம்பு சட்டை கிடக்கு, ஒருவேளை இந்த பக்கமா பாம்பு வந்துட்டு போயிருக்குமோன்னு சந்தேகத்தோடவே கூட்டுற வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி அடுத்து போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம்னு சமையல் அறைக்குள்ள நுழைய அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. தோலை உரிச்சு போட்டு போன அந்த பாம்பு அவங்க வீட்டு சமையல் அறையில ஒரு மூலையில அது பாட்டுக்கு சுருண்டு படுத்திருந்திருக்குங்க. ஏற்கனவே பாம்பு சட்டையை வெளியே பார்த்துட்டு வந்ததால இங்க பாம்பை பார்த்ததும் உடனே சுதாரிச்சு வீட்டுல இருந்தவங்களை எழுப்பி பாம்பு அந்த இடத்த விட்டு வெளியே போகாத அளவுக்கு அவங்க கிட்ட இருந்த வலையை பயன்படுத்தி மறைச்சு கட்டி விட்டு உடனே நமக்கு தகவல் கொடுத்தாங்க. அவங்க நம்மளை கூப்பிடும் போதே அதிகாலை 5 மணி இருக்கும். விரைந்து சென்ற எங்களோட செய்யாறு மீட்பு குழுவும் போன உடனே நாங்க பாம்பு பிடிக்க பயன்படுத்துற கருவியை பயன்படுத்தி அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க. எப்படியும் 6 அடி இருக்கும். கடுமையான நச்சூர்ல கருநாக பாம்புங்க. பிடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்த அந்த பாம்பு வெளியே வர வர உக்கிரமாயி தப்பிக்க முயற்சி பண்ணி சீருது, கட்டிலுக்கடியில ஓடுது, டப்பால இருந்து முண்டி வெளியே ஓடுது. நம்ம வீரர்களும் மிக பொறுமையா கவனமா செயல்பட்டு அந்த பாம்பை கொண்டு போய் பாதுகாப்பா கரெக்ட் போய் இதுல விட்டு வந்துட்டாங்கங்க.